தருணம்புத சுந்தரஸ்ததத்வம் நனு தன்வந்தரிருத்திதோம்புராசேஹ அமிர்தம் கலசேவஹன் கராப்யா அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ. ஆயுர்வேத பிரவர்த்தகர். இன்னைக்கு வைத்தியம்ங்கிற ஒரு சாஸ்திரமே தன்வந்திரியால தான் வெளியில வரது. அமிர்த கலசத்தோட வெளியில வர இது வரியந்தம் யோக்கியம் மாதிரி இருந்த அசுரர்கள் இந்த கலசம் வந்துடுத்துடான்னா தபார்னு பாஞ்சா அந்த கலசத்தை புடிங்கின்னு போயிட்டான். தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. ஃபுட்பால் மாதிரி அந்த சைடு போயிடுத்தது அந்த கலசம். அவர்கள்லாம் அடுத்து ஓடி போயிட்டார்கள். தேவதைகளுக்கு அமிர்தமும் கிடைக்கல, இவன் எங்க போனான்னு தெரியல. தேவதைகள்லாம் நாம பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம், இந்த அமிர்த கலசத்தை அமிர்தத்தை கடைஞ்சி சாப்பிட்டு தெம்பா இருக்கலாம்னு சொல்லி இப்ப கடைஞ்சதுதான் மிச்சம், அமிர்தம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிறத இவர்கள்லாம் இந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு பங்கு போட்டுக்கிறதுக்கு உட்கார்றதே அவர்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். இந்த பெரிய திருட்டு நடக்கிறது பத்தியில அந்த திருட்டெல்லாம் போலீஸ் பிடிச்சான்னு பேப்பர்ல வருது பாருங்க. 100% போலீஸ் பிடிக்க மாட்டான், அந்த திருடர்களுக்குள்ளேயே சண்டை வந்துதான் அது வெளியில வரும் அந்த கேஸ். அது மாதிரி இவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துதான் பிரச்சனை ஆயிடுது. என்ன சண்டைன்னா எல்லாரும் என்ன சொல்றான், நீ உட்கார்ந்துக்கோ நான் உனக்கு சர்வ் பண்றேன். எல்லாரும் சொல்றான், எல்லாரும் உட்கார்ந்துக்கோ நான் சர்வ் பண்றேன். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே எடுத்துக்கலாம். அதனால ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறான். இந்த சமயத்துல பகவான் மோகினி அவதாரம் எடுத்து வரா. சியாமம் ருச்சாபி வயசாபி தனும் சதானி. ஆச்சரியமான ஒரு வர்ணனை பட்டத்திரி. அதை ஸ்பஷ்டமாலாம் சொல்ல முடியாது. அந்த மோகினியை பார்த்த உடனே என்ன பண்ணினான் இந்த பசங்கள்னால், இந்த அமிர்த கலசத்தையே மறந்தான்னா. அமிர்த கலசத்தையே மறந்துட்டு அப்படியே வாய பொழுதுன்னு அவளையே பார்க்கறான். காத்வம் மிருகாட்சி. கிட்டக்க வந்தவொடனே நீ யாருன்னு கேட்டான். அவ கேட்டா, இந்த ஒரு பெண்ணை பார்த்து முன்ன பின்ன நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து நீ யாருன்னு கேட்கறத விட அநாகரீகம் எதுவுமே கிடையாது. நமக்கு பழக்கமே இல்லைன்னா அந்த பெண்ணை பார்த்து யாருன்னு கேட்கவே கூடாது, பேசவும் கூடாது. அவளா வந்து பேசினான்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுங்கிறது விஷயம் வேற. நீ யார் அப்படின்னு உடனே எதுக்குன்னு கேட்டார். இல்லை, நாங்கள்லாம் வயம் கஷ்யபதாயாத்தாக, கஷ்யபருடைய குழந்தைகள், எங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன், இந்த அமிர்தத்தை பிரித்து கொடுக்கணும், நீ வேணா செய்யறையான். என்னை யாருன்னே தெரியாது, என்னை எப்படி நம்புறேன்னு கேட்டான். அதான் நீ யாருன்னு கேட்குறேன்னா, நான் குலட்டான்னால் அவன். குலட்டான்னா பிளாஸ்டிக் வேசின்னா. அப்போ சௌரியமாக போச்சுன்னா அவன். ஏன்னா குலஸ்திரியா இருந்தால் தான் ஒன் சைடாக பிரியமாக இருப்பா. நீ வேசிங்கிறதுனால யார்கிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டேன், அதனால உன்னை முழுசாக நம்பலாம், நீ எங்களுக்கு பிரித்து கொடுன்னா. அவ சொன்னா, இது என்ன ஹிஸ்ட்ரி, இதை பற்றி சொல்லுன்னா. நாங்கள் தேவதைகள் அசுரர்கள்னு 2 பேர் கஷ்யபர்களுக்கு குழந்தைகள், நாங்கள்லாம் சேர்ந்து இதை கடைஞ்சோம்னா. அவ சொன்னா, நாம் சர்வ் பண்ணணும்னா சில ப்ரொசீஜர் உண்டு. தேவதைகளும் சரி அசுரர்களும் சரி வரிசையாக உட்காந்துக்கணும், 2 சைடாக அப்படி உட்காந்துக்கணும். பங்கின்னு பேர். பங்கின்னா அந்த ரோக்கு. இப்படி ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துன்னு உட்காந்துக்கணும் தேவதைகள். அந்த பக்கம் அசுரர்கள் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துன்னு உட்காந்துக்கணும். நான் பாத்திரத்திலேருந்து எடுத்து கரண்டி வழியா போடுறது, நான் போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம். என்ன நான் போட ஆரம்பிச்சுட்டேன்னா நீ பேசவே கூடாது. ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தா நான் போட்டு முடிச்சப்புறம் பேசலாம். நடுப்புல பேசினா அப்படியே வச்சுட்டு போயிடுவேன், இது அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். அவன் சொன்னான், ஒரு அசுரன், நீ போடவே வேண்டாம், நீ இப்படி போயிட்டு வா போருமா. நீ அமிர்தமே போட வேண்டாம், நாங்க இப்படி உட்கார்ந்துக்கிறோம், நீ போயிட்டு வா, அதுவே போறோம் எங்களுக்குன்னா. அந்த அளவுல இருக்கான் அவன். அப்படியே சொல்றான். அசுர தேவதைகளையும் கூப்பிட்டால் உட்காத்தி வச்சா. பகவான் என்ன பண்ணார், தேவதைகளுக்கு அசுரர்களுக்கு போடுறத தேவதைகளுக்கு எடுத்து இலையில போடுறான், தேவதைகள் எடுத்து வாயில வச்சுக்கிறான். அசுரர்களுக்கு போடுறதே பகவான் இப்படி உள்ள விடுறான், கரண்டிய இலையிலையும் போடுறான். இலையை குனிஞ்சு பார்த்தா ஒரு சொட்டு அமிர்தம் இல்லை.
இப்படி அப்படி இப்படி உள்ள விட்டு எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு சொட்டு சில அம்மா அது மாதிரி நெய் ஊத்துவா, இப்படி கரண்டியை உள்ள விட்டு எடுத்து பார்ப்பா, ஒரு சொட்டு கூட விழாது இலையில. சில பெருமாள் கோவில்ல பட்டர் பிரசாதம் கொடுப்பாரு, இப்படி கையை வழிக்கிற மாதிரி இருக்கும், இலைய கையில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி இவள் போட அசுரர்கள் பார்த்தான். அந்த பக்கம் தேவதைகள் பக்கம் இலை தெரியலையே தவிர ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம இலையில ஒண்ணுமே இல்லை. இது என்னடான்னு கேட்டான். இது என்ன நடக்கிறது இங்கேன்னு ஒரு அசுரன். அதுக்கு நூத்தன் சொல்றான், இன்னும் அந்த கேர்ள் சர்வ் பண்ணவே ஆரம்பிக்கல, அவளுக்கு பரதநாட்டியம் தெரியும், அதனால முன்னாடி அப்படி போடுற மாதிரி அவ அபிநயம் பண்றா, அதுக்கு தேவதைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி அபிநயம் பண்றான், இனிமேதான் அவ போட போறான்னா. இதுல சொர்பானுன்னு ஒரு அசுரன். இவனுக்கு இந்த பரதநாட்டியம் எல்லாம் பிடிக்காது. அவன் இலையே பார்ப்பான். பார்த்தா இந்த விழல்ல எந்த பங்கியில விழறதோ அங்க போய் உட்கார்ந்துக்கிறது தான் நியாயம் அப்படின்னா தேவதைகளுக்கு இடுக்கல உட்கார்ந்துட்டான். விதியை மீறி இவன் எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருக்கலாம். ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன், நடுப்புல உட்கார்ந்துட்டான். பகவானும் அவன் இலையில போட்டு விட்டார். அவனும் எடுத்து அவசர அவசரமா பரிசோதனை பண்ணாம சாப்பிட்டான். ஏன்னா அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதுங்கிறதுக்காக. அதுக்குள்ள சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுக்க பகவான் கையால அவன் அந்த கரண்டியால அவன் கழுத்தை வெட்ட அந்த அமிர்தம் உள்ள இறங்கிண்டே இருக்கிறதேவே கழுத்தை வெட்டிட்டாள் பகவான். அதனால அவனுக்கு உயிர் போகல. கழுத்தும் உயிரோட இருக்கு, உடம்பும் உயிரோட இருக்கு. அந்த உள்ள இறங்கின அமிர்தம் கீழே விழுந்து செதறது. இந்த கழுத்தும் தலையும் உடம்பும் தான் ராகு கேதுங்கிற கிரகம். அந்த அந்த இறங்கி இருக்கிற அமிர்தம் கீழே விழுந்த இடத்துல முளைச்சதுதான் உள்ளி பூண்டு வெங்காயம். அது அமிர்தம். அது அமிர்தத்துக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவம் உள்ளி பூண்டுக்கும் உண்டு, வெங்காயத்துக்கும் உண்டு. ஆனா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வெறும் அமிர்தம் மட்டும் இல்லை, அந்த அசுரனோட உமிழ்நீரும் அதுல கலந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பகவான் தேவதைகளுக்கு கொடுத்துட்டு மறைஞ்சு போக பெரிய சண்டையா மாறுட. அதுல ராஜாவான மகாபலி விபத்தை அடைய, அவனை தூக்கின்னு பாதாள லோகம் போக, தேவதைகள்லாம் சொர்க்கத்துக்கு அதிபதியாக, அசுரர்களுடைய குருவான சுக்கராச்சாரி வர மகாபலியை புழைக்க வைக்க, மகாபலி சொன்னான், நாங்கள்லாம் பூஜை பண்ணினா பகவான் எங்களுக்கு கிருபை பண்ண மாட்டாரான்னா. ஏன் பண்ண மாட்டாருன்னு கேட்டேன். வேஷா பண்ணுவேன், நீங்கள்லாம் பண்றது கிடையாது, எனக்கு பண்ணி வைங்கோன்னா. விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், யாகங்கள்ல விஸ்வஜித்துன்னு. இந்த மகாபலி பண்ணினதோ இந்திரஜித்து பண்ணினதோ அந்த யாகம்தான். கதை கேட்கிறவா மனசுல வாங்கிக்கணும். நிகும்பலையில இந்திரஜித்து பண்ணினான். அந்த ஹோம குண்டத்திலேருந்து தேர் வந்தது, குதிரை வந்தது, வில்லு வந்தது, அம்பராத்துணி வந்ததுன்னு வரும். மகாபலிக்கும் அது மாதிரி வரும், இந்திரஜித்துக்கும் அது மாதிரி வரும். ரெண்டுமே விஸ்வஜித்துங்கிற யாகத்துல தான் அப்படி வரும். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பிரசித்தம். இப்ப நார்த் இந்தியாவிலேருந்து சேட்டு உள்பட பண்ணிட்டு போறான். ஐயாவாடின்னு ஒரு இடம், மொளகாவத்தல் ஹோமம்னு, நிகும்பலா யாகம்னு அதுக்கு பேர் வேற போட்டு வச்சிருப்பான். அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. மிளகாவத்தெல்லாம் ஹோமம் பண்ணவே கூடாது, பாவம். மிளகாவத்திலெல்லாம் ஹோமம் பண்ணணும்னு எங்கேயுமே கிடையாது. எந்த புஸ்தகத்திலும் எந்த 7 வகையான பிரயோக புஸ்தகம் இருக்கு. மகா மந்திர மகோததி, மகார்ணவம், பிரபஞ்சசாரம், ருத்ரயாமலம், சாரதா திலகம், சகசிரசாரம், இப்படிலாம் எடுத்தோம்னா அந்த பிரயோகம் எந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிற புஸ்தகம் இருக்கு. அதுல எந்த இடத்துலையுமே மிளகாவெத்தல் சொல்லவே இல்லை. மிளகாவெத்தல்லாம் எடுத்து ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணா பாவம். அது இவா பண்ணது விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணி மகாபலி திருப்பி பழையபடி ராஜாவாயிட்டான். தேவதைகள்லாம் கஷ்டப்படுறான். தேவதைகளுடைய அம்மாவுக்கு அதித்தின்னு பேரு, அசுரர்களுடைய அம்மாவுக்கு திதின்னு பேரு. 2 பேருக்கும் அப்பா ஒருத்தர் தான், கஷ்யபர்னு பேரு. இந்த அதிதி அப்பா தன் கணவனான கஷ்யபர்கிட்ட சொன்னால், என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறான். அதுக்கு கஷ்யபர் சொன்னார், இது இயற்கை தானேன்னா. ஒருத்தர் கஷ்டப்பட்டா ஒருத்தர் சௌக்கியமா இருப்பார், ஒருத்தர் சௌக்கியமா இருந்தா ஒருத்தர் கஷ்டப்படுவார். பிரபஞ்சத்துல கவனிச்சோம்னா ஒரு காலத்துல கஷ்டமா இருக்கும், ஒரு காலத்துல சௌக்கியமா இருக்கும், மாறி மாறி வரும். ஒருத்தரோட கஷ்டம் ஒருத்தருக்கு சௌக்கியம், இதுவாது தேவலாம். ஒருத்தரோட சௌக்கியமே ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கும். இது மாதிரி எத்தனையோ உண்டு.
இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கலாமான்னா இல்ல, என் குழந்தைகள் கஷ்டப்படுறதே நீங்க ஏதாவது வழி சொல்லணும்னு சொல்ல. பயோவிரதம்னு ஒரு விரதம். பயசுன்னா பால்னு அர்த்தம். பாலை மட்டும் சாப்பிட்டு இருக்கணும். ஸ்திரீக்கள் கதை மட்டும் கேட்டா போறாது, நான் சொல்றதெல்லாம் முழுசா கேட்கணும். ஸ்திரீக்கள் சுத்தோபவாசம் இருக்கக்கூடாது, எங்கேயுமே அவளுக்கு விதிக்கல. ஏகாதசி உள்பட சுத்தோபவாசம் இருக்கக்கூடாது. ஸ்திரீக்கள், அக்னிஹோத்திரிகள், பிரம்மச்சாரிகள் இவாளுக்கெல்லாம் சுத்தோபவாச நியமம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அப்படி இருந்தா அது தோஷம்னே சாஸ்திரத்துல இருக்கு. பச்சை தண்ணி கூட சாப்பிடாம இருக்கேங்கிற அவத்தையெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும். சுமங்கலிகளா உள்ளவா சொல்றேன், சந்நியாச நியமத்துல உள்ளவா இருக்கலாம். சுமங்கலிகளுக்கு நான் சொல்ற விஷயம் அது. சுத்தோபவாசம், அதுவும் சுபவாரத்துல வெள்ளிக்கிழமையில எல்லாம் வந்ததுன்னா இருக்கவே கூடாது. இப்ப இந்த புதுசா ஒரு அமக்கள விரதம், சந்தோஷி மாதா விரதம், அது எந்த புத்தகத்துல இருக்கு, என்ன விவகாரம் எனக்கே புரியல, என்ன புராணத்துல இருக்குல்லாம் தெரியல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொலை பட்னி, அப்படிலாம் இருக்கவே கூடாது. சாஸ்திரம் நம்ம விதி சாஸ்திரோக்தமா உள்ளதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை. பாலை மட்டும் சாப்பிட்டு 12 நாள் விரதம் இருக்காளவள். 12வது நாள் பகவான் பிரத்யக்ஷமாறான். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்த பாத தீர்த்தஸ்ரவ ஸ்ரவண மங்கள நாமதேயா. பகவான ஸ்தோத்திரம் பண்ண, பகவான் நான் உனக்கு குழந்தையாக பிறந்து மகாபலிட்டேந்து இந்த ராஜ்யத்தை வாங்கி தரேன்னு அபயப்பிரதானம் பண்ணி, ஆவணி மாசத்துல துவாதசி திதியில அபிஜின் முகூர்த்தத்துல ஸ்ரவண நட்சத்திரத்துல அபிஜின் நட்சத்திரத்துல பகவான் வந்து பிறக்கிறான். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தேபிஜிதி பிரபு தம் வடும் வாமனம் திருஷ்ட்வா மோதமானா மஹர்ஷயः. பகவான் வந்து அவதாரம் பண்ண, அந்த பகவானுடைய அவதாரத்தை பகவான கஷ்யபரும் அதிதியும் பார்த்து சந்தோஷப்பட, மற்ற மகரிஷிகள்லாம் வரத்துக்குள்ள பகவான் தன் உருவத்தை மாத்தின்னு சின்ன குழந்தையாக பகவானுடைய ஒரு பிராயத்தை பார்த்துட்டு குழந்தைக்கு உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு மகரிஷிகள்லாம் சொல்றார். இப்போ ஒரு சந்தேகம் வரும், இப்பதான் பிறந்தான்னு சொன்னேன் பூனல் போடலாம்னு சொல்றாங்கிறாளேன்னா, இந்த பூனல் போடுறதுக்கு எது வயசு, எப்ப பூனல் போடணும் அப்படின்னா, சாஸ்திரத்துல கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா, 7 வயசுக்குள்ள பூனல் போட்டு விடணும், இதுதான் நியம். இல்ல ஒத்தப்படையில போடணும், ரெட்டப்படையில போடணும், ஒரு ஆத்துல 3 பிரம்மச்சாரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் நாம சொல்ற விஷயம். அப்படிலாம் சாஸ்திரத்துல எங்கேயுமே கிடையாது. 5 வயசுல போடலாம், 6 வயசுல போடலாம், 7 வயசுல போடலாம், ஒன்னொன்னுக்கும் ஒரு பலன். 5 வயசுன்னு ஏன் சொல்றேன்னா, 48 மாசம் ஆனாதான் நாம சொல்ற மந்திரத்தை திரும்பி சொல்ற சக்தி வரும். நாம சொல்ற மந்திரத்தை திரும்பி சொல்ற சக்தி வந்துடுத்துன்னா அவனுக்கு பூனல் போடலாம்னு இருக்கு. இப்ப 5 வயசுல போய் ஒரு குழந்தைக்கு பூனல் போட்டா அவனுக்கு எச்ச தெரியுமா, தீட்டு தெரியுமா, அவன் சந்தியாந்தனம் பண்ணுவானா, இப்படி கேட்பா எல்லாருமே. சரி, எத்தனை வயசுல பூனை போட்டா அவனுக்கு எச்ச தெரியும், தீட்டு தெரியும், சந்தியாந்தனம் பண்ணுவான்னு நீங்க சொல்லுவோம். அத்தனை வயசுல போடலாம். எத்தனை வயசுல போட்டாலும் அவனுக்கு எச்ச தெரியாது. சட்டத்தை பூர்த்தி மாமாவே சீப்பி தான் குடிக்கிறார், எச்சையும் கிடையாது, தீட்டும் கிடையாது, சந்தியாந்தனம் கிடையாது. அதுக்கு இந்த வயசுலயாவது போட்டு தொலைக்கலாமே, சொன்னதையாவது கேட்பான். அவன் முடியாதுன்னு சொல்லுவான். இப்பயாவது ஒரு 5வது வருஷம் நம்ம சொன்னதுக்கு பயந்துட்டாவது விபூதியாவது விட்டுப்பான், சந்தியாதனமாவது பண்ணுவான். சின்ன வயசுல போடணும் குழந்தைக்கு. இந்த பூனல் போடுற அந்த முறையை இந்த அவதாரத்துலதான் காமிக்கிறான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்களாம் கத்திரிய அவதாரமா போனதுனால, இது பிராமண அவதாரமா இருக்கிறதுனால பூனல் கல்யாணம் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறான். இந்த அவதாரத்துல பூனல் போடுற சமயத்துல பூனல் போடும்போது எந்த தெய்வங்களை நாம பூஜை பண்ணுவோமோ அந்த தெய்வங்கள் எல்லாமே நேரம் வந்துடுது. தஸ்யோபநீயமானஸ்ய ஒரு 10-15 நிமிஷத்துல உபன்யாசம் முடிஞ்சிடும். சாவித்ரீம் சவிதா பிரமீத் ப்ருஹஸ்பதிர் பிரம்மசூத்ரம் மேகலாம் கஷ்யபோ ததாத் ததௌ கிருஷ்ணாஜினம் பூமிஹி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனாச்சாதனம் மாதா தேவுச்சத்ரம் ஜகதः பதேஹ கமண்டலும் வேதகர்பः
குஷான் சப்தர்ஷயோ ததுஹு அக்ஷமாலாம் மகாராஜ சரஸ்வத்யவ்யயாத்மனः தஸ்மாயித்யுபநீதாய யக்ஷராட் பாத்ரிகாமதாத் பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாதம்பிகா சதி. பகவானுடைய உபநயன கல்யாணத்துல சூரியனே வந்து காயத்ரியை உபதேசம் பண்றார். சாவித்ரியும் சவிதா பிரவீத். பொதுவா காயத்ரியை யார் உபதேசம் பண்ணுவா? பூணல் போடுற குழந்தைக்கு யார் உபதேசம் பண்ணுவா? அதான் இல்லை, அப்பா தான் உபதேசம் பண்ணணும்னு எங்கேயும் கிடையாது. பின்ன என்ன சொல்லி இருக்காங்கன்னா, யார் நிரம்ப ஜெபம் பண்ணியிருக்காளோ அவ பண்ணணும்னு. இந்த மந்திரங்களே நிரம்ப ஜெபம் பண்ணவாதான் உபதேசம் பண்ணணும். டேங்கு ஃபுல்லா ஜலம் இருந்தாதான் டாப்பை திறந்தா வாட்டர் வரும். டேங்க்ல ஜலம் இல்லைன்னா டாப்பை திறந்தா என்ன வரும்? உசு உசுன்னு பிராணம் போற மாதிரி சத்தம் தான் வரும். ஜபம் பண்ணிருந்தாதான் நீ உபதேசம் பண்ணா அந்த குழந்தைகளுக்கு போகும். எங்க குடும்பத்துல இன்னி பரியந்தம் எங்க குடும்பத்துல என்ன பழக்கம்னா, எங்க ஆத்துல ஒரு குழந்தைக்கு பூணல் போட்டோம்னா அப்ப கரண்ட்ல எங்க ஆத்துல யார் பெரியவாளோ அவ தான் உபதேசம் பண்ணுவா. அது மட்டும் இல்லை, எங்க ஆத்துல சமீபத்துல நடந்த சில பூணலுக்கெல்லாம் அண்ணாவே தான் உபதேசம். அண்ணா வந்தாருன்னா அண்ணாவை தான் உபதேசம் பண்ண சொல்லுவோம், அப்பா தான் உபதேசம் பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா யார் பெரியவாளோ அவ தான் பண்ணணும். அப்பா பக்கத்துல வேணா சாட்சியா இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட். அப்பா பண்ணியிருந்தாருன்னா அந்த காலத்துல அப்பா ஜபம் பண்ணியிருந்தார், அதனால பண்ணார். இப்ப அப்படிலாம் கிடையாது. அப்பா எல்லாம் ஜபம் பண்றதே கிடையாது. அவனுக்கு சந்தியாதனமே தெரியாது, மந்திரமும் தெரியாது. ஒரு கல்யாணத்துல பூணல் நடக்கிறதே வாத்தியார் பக்கத்துல இவனுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு வாத்தியாரே பண்ணி வைக்கிறார். அந்த அப்பா சொல்றான், இந்த மந்திரம் என் காதுல விழுந்த மாதிரி இருக்கே வாத்தியாரேன்னா. இதை நான் முன்னாடி 40 வருஷம் முன்னாடி, எனக்கு 30 வருஷம் முன்னாடி உபதேசம் பண்ணார். காயத்ரியே காதல விழுந்த மாதிரி இருக்குங்கிறான். இது மாதிரி உள்ள அப்பாவா இருந்தா ஒதுங்கிக்கிறது தான் பெஸ்ட். யார் ஜபம், அதனாலதான் இங்க கவனிச்ச எல்லாம் அந்த கால அலம்பின உடனே வாத்தியார் சொல்லுவது ஒரு 10 காயத்ரி ஜபம் பண்ணுங்க அந்த அப்பாவை. ஏன் சொல்றாரு தெரியுமா? வாத்தியார் பாவத்துக்கு பயந்துன்னு சொல்றார். நீ முன்ன பின்ன ஜபம் பண்ணதே இல்லை, இந்த 10 காயத்ரியாவது போய் தொலையட்டும்ங்கிறது தான். நன்னா பூணல் போட போறோம்னா முன்னாடியே ஸ்நானம் பண்ணி, கங்கா ஸ்நானம் பண்ணி அல்லது சேது ஸ்நானம் பண்ணி பஞ்சகவியம் சாப்பிட்டு 48 நாள் சகசிராவர்த்தி பண்ணிட்டு குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணணும். அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு அது எஃபெக்டா இருக்கும். சாவித்ரி, இங்க காயத்ரின்னு பேரு கிடையாது. காயத்ரினா எல்லாத்துக்கும் காயத்ரின்னு தான் பேரு. விஷ்ணு காயத்ரிங்கிறோம், ருத்ர காயத்ரிங்கிறோம், துர்கா காயத்ரிங்கிறோம். அது சந்தஸோட பெயர். அது இந்த மந்திரத்துக்கு ஒரிஜினல் பெயர் என்னன்னா சாவித்ரின்னு பேரு. சாவித்ரின்னு ஏன் பேருனால் சூரியனுடைய மந்திரம்ங்கிறதுனால. சூரியனுக்கு என்னத்தினால சூரியனுக்கு என்ன பெயர்? சவிதான்னு பெயர். சவிதா ஸ்ரீய பிரசவிதா ஸ்ரீயமேவாப்னோதி அப்படின்னு சூரியனுடைய மந்திரமா இருக்கிறதுனால சாவித்ரி சவிதா பிரவீத். சூரியனே வந்து உபதேசம் பண்றார். பிருகஸ்பதி பிரம்மசூத்திரம், இந்த பூணல் இருக்கு பத்தியில, இதை வந்து பிருகஸ்பதி கொடுக்கிறார். மேகலாம் கஷ்யபோ ததாத். மேகலை அப்படின்னு இந்த இடுப்புல கட்டுறது, அதை வந்து கஷ்யபர் ததார். கிருஷ்ணாஜினம்ங்கிற மாந்தோல பூமி தேவி கொடுக்கிறார். பலாச தண்டம் யஜுர்வேதத்துக்கு, அதை வந்து வனதேவத்தை கொடுக்கிறார். கௌபீனத்தை அவ அம்மா அதிதி கொடுக்கிறார். கையில கொடை வச்சுக்கணும் ஆகாசராஜன் வந்து கொடுக்கிறார். கமண்டலுவ பிரம்மா கொடுக்கிறார். குஷம்னு தர்ப ஆசனத்துக்கு கீழே போட்டுக்கணும், அதை சப்தரிஷிகள் கொடுக்கிறார். ஜபமாலை இருக்கு பாருங்க, அக்ஷமாலாம்னு இருக்குங்க. பொதுவா ஜபமாலையில சிரேஷ்டம் எதுனால் ருத்ராட்சம் தான். அதனாலதான் ருத்ராட்சம்னு பேர். கண்ணுள்ள விதை ருத்ராட்சம் தான். எந்த உலகத்துல எந்த விதைக்காவது ஹோல் இருக்குமா? ஹோலோட ஒரு விதை உண்டா? ருத்ராட்சம் மட்டும்தான். இந்த ருத்ராட்சத்தை சரஸ்வதி தேவி கொண்டு கொடுக்கிறார். பாத்திரம் இருக்கே, அதை குபேரன் கொடுக்கிறான். பிக்ஷை எடுக்கிற பாத்திரத்தை பிக்ஷைய அன்னபூர்ணியே போட்டான் அப்படின்னு இருக்கு. அசுரர்களுடைய ராஜாவான மகாபலி இங்க பரோடா போற வழியில அங்கேருந்து வர்றதே புரூச்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு புருகுகச்சம்னு பேர். அந்த இடம் தான் மகாபலியோட ஹெட் குவார்டர். நர்மத நதி கரையில அதுல அவன் தங்கி இருக்கான். ஒரு சமயம் தன் மனைவி விந்தியாவளியோட சேர்ந்து 1 வருஷம் அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் பண்றான்.
அந்த யாகத்துல கடைசி நாள் பகிர்வேதி தானம்னு சொல்லுவா. அந்தர்வேதி தானம் பகிர்வேதி தானம்னு ரெண்டு வகை. யாகத்துல சம்பந்தப்பட்டவாளுக்கெல்லாம் தானம் பண்றதுக்கு அந்தர்வேதி தானம்னு பேரு, வெளியிலேருந்து வரவாளுக்கு கொடுக்கறதுக்கு பகிர்வேதி தானம்னு பேரு. யாகத்துல யாரு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அதுக்காக பகவான் அன்றைய தினம் அங்க போறார். போனா இந்த பிரம்மச்சாரி வேஷத்துல பகவானை பார்த்து யாருன்னே புரிஞ்சுக்க முடியாம எல்லாரும் பிரமிப்பா இருக்க மகாபலி கூப்பிட்டு பகவானை உட்காத்தி வச்சு ஆசனம் போட்டு பாதத்தை அலம்பி அந்த காலை அலம்பி அந்த ஜலத்தெல்லாம் புரோக்ஷனம் பண்ணிட்டு பகவானை பார்த்து பேசுறான். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட யாகம் பரம பவித்திரமாச்சு, என் பிதற்கெல்லாம் நல்ல கதி அடைஞ்சா, என் குலம் பாவனமாச்சு, நானும் நல்ல பாக்கியத்தை அடைஞ்சேன். உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னு கேட்டான். கிங் கரோமீதி கிங்கரா. மகான்கள் பழகும் போது பிச்சைக்காரன்ட்ட பிச்சை போடுற மாதிரி பேசக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். ஒவ்வொருத்தட்ட கொடுக்குற விதம் இருக்கு. பிச்சைக்காரனுக்கு போடுறதே அப்படி தூக்கி போடுவோம். சாதாரண ஏழைகளுக்கெல்லாம் போடுறதா இருந்தால் இப்படி போடுவோம். தானம் பண்றதா இருந்தால் அப்படி கையில வச்சுன்னு கொடுப்போம், அவ வாங்குவா, இல்லை கையில கொடுப்போம். இதே சிருங்கேரி காஞ்சி நம்மளுடைய ஆச்சாரியர் ஆண்டவர் ஜீயர் சுவாமிகள் இவாட்டெல்லாம் போனா எப்படி கொடுப்போம்? கீழே வச்சு விடணும். நீங்க கையில கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க கொடுத்தா உங்க கை மேல இருக்கும், அவ கை கீழே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக கீழே வச்சு விடணும். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது மாதிரி மகான்கள்ட்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது. உடனே பகவான் சொன்னார், எனக்கு தேவைங்கிறது 3 அடி பூமி. நான் ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணி உட்காந்துக்கிறதுக்கு ஒரு 3 அடி. அவன் சொன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, பெருசா கேளு. அவர் சொன்னார், எனக்கு இது போர். நித்தம் யாவத் பிரயோஜனம். போதுங்கிற எண்ணம் இல்லாத பிராமணன் நாசமாயிடுவான்னு இருக்கு. அதனால எனக்கு இது போரும். அதுக்கு மேல இந்த 3 அடிய நீ தகராறு பண்ணாம கொடுத்தேன்னா 3 லோகத்தையும் கொடுத்தா மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இவன் ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தானத்தை பண்ணுவோம்னு சர்வசஸ்ய ஆசிரியா பூமிகின்னு பூமி தான மந்திரத்தை இவனுக்கே எல்லாம் தெரியும், பழக்கம். இது பரியந்தம் ரொம்ப பேசியிருக்காவா, நான் டைம் இல்லாதனால சொல்லல. இவா 2 பேருடைய ஸ்பீச்ல பிரமிச்சு திறந்த வாய் மூடாம உட்கார்ந்து இருந்த அந்த சுக்கராச்சாரியார் இருக்காரு, அவர் என்ன பண்ணார், மகாபலியை கூப்பிட்டு என்னடா பண்றேன்னு கேட்டார். தானம் பண்றேன்னு. என்ன தானம்னா பூமி தானம்னா. எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமான்னு. ஏன் அவர் சொல்றாருன்னா இதுக்கு அவர் பாத்தியப்பட்டவர், அவர் கிருபையினாலதான் இந்த சொத்து வந்திருக்கு. உடனே அவன் சொன்னா, சொல்ல மறந்து போயிடுத்து, சர்வசஸ்ய ஆசிரியா பூமி இருடான்னா. இதே ஸ்கூலுக்குள்ள ஆஃபீஸ்க்குள்ள போன உடனே லேட்டா போனா ஏன் லேட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவன் என்ன கேட்டான், இவன் என்ன பதில் சொன்னான்? ஏன் லேட்டுன்னு கேட்டான். லேட்டா போயிடுதுன்னு சொல்றது ஒரு பதிலா? அது மாதிரி என்கிட்ட ஏண்டா சொல்லலைன்னா நான் ஏன் சொல்றேன்னு கேட்க வேண்டாமா? புரியலையேன்னா இது யார் தெரியுமா? இந்த பிரம்மச்சாரி. ஒரு பிரம்மச்சாரி வேதம் படிச்சவன். அதான் இல்லை. ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணுரவ்யயः கஸ்யபாததிதேர்ஜாதः தேவானாம் காரிய சாதகः சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதம். இது யார் தெரியுமா? வைரோச்சனேங்கிறார். முட்டாளே, உங்க அப்பா மாதிரி ஏமாந்து போகாது, இது பகவான்டா. இது உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான்னா. இந்த ஒரு கேள்வி இது பரிந்தும் யாருக்குமே தெரியல, பகவான்னு கண்டுபிடிக்க முடியல, சுக்கராச்சாரியாலேயே முடியல. இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு 2 வகையா வியாக்கியானம் சொல்லப்படுறது. ஒருத்தர் நம்மளை பேசினார்னா அப்ப அபிவாதியை சொல்ற மத்தியில அது ஐடென்டிகேஷனுக்கு தான். இவ என்ன கோத்திரத்துல என்ன மகரிஷியோட இதுல வந்திருக்காள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இவர் அப்படி தெரிஞ்சுக்க முடியல. இவ யாருமே பார்க்கவும் இல்லை. அந்தர்முகமா போன தியானத்துல பகிர்முகமா கண்ணால நாம பார்த்தோம்னா சிங்கிள் டைமென்ஷன் தான் தெரியும்.
தியானத்துல ஃபுல் டைமென்ஷன் தெரியும். அது ஒரு விசேஷம். அது அந்தர்முகமா போன உடனே பகவானை தெரிஞ்சுக்கிட்டார் அவர். இது அடிப்படை. ஆனா சரித்திரம் சுவாரஸ்யமா சொல்றது, பகவான் என்ன பண்ணியிருக்கான், மாந்தோல் ஒண்ணு போட்டுருக்கார் மேல. எல்லா அவதாரத்திலையும் மகாலட்சுமி கூட வருவள். இவள் வக்ஷஸ்தல லட்சுமியா வந்துட்டார் இந்த அவதாரத்துல. ஏன்னா முதல்ல வேண்டாம்னு தான் நினைச்சார் மகாலட்சுமிய. கிளம்புறதேவே மகாலட்சுமி நைஸா சில மாமா என்ன பண்ணுவோம், சத்தம் போடாம கதவை திறந்துன்னு கிளம்புவார். அரை தூக்கத்துல இருக்கிற மாமி கேட்பா எங்க போறேன் அப்படின்னு. அது மாதிரி மகாலட்சுமி கேட்டால் எங்க போறேன். ஆரம்பமே நன்னா இருக்கு சகுனம். பகவான் சொன்னார், கீழே பூலோகத்துல ஒரு வேலை, அதுக்காக போறேன். என்ன வேலை? மகாபலிகிட்ட போய் தானம் வாங்கி தேவதைகளுக்கு கொடுக்கணும். என்ன சொன்னேன்? மகாபலிகிட்ட போய் தானம் வாங்க போறேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்ன வெக்கம்? மகாலட்சுமியோட ஆத்துக்காரன்னு சொல்லிட்டு 108 பேர் பிச்சை கேட்கலாமா? அது கௌரவ குறைச்சல் இல்லையா? இது பிச்சை இல்லை, இது ஒரு நாடகம், டிராமா. ஏன்? அவனோட சண்டை போட முடியாது, தானம் வாங்கி தான் கொடுத்தான். சரி, நானும் வரேன். நீ எதுக்கு வர? நான் இல்லாம நீங்க போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? நான் இல்லாம போனா பிச்சைக்காரனுக்கு கூட லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் நல்ல பிச்சை கிடைக்கும். எல்லா நாளும் கிடைச்சுடுறதா என்ன? ஒரு நாள் ஓஹோன்னு கிடைக்கிறது, ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போறது. அப்படிங்கிறத என் கடாட்சம் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. பாரு, நீ சொல்றதெல்லாம் இங்க எடுபடாது. ஏன்னா நான் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு போறேன், அதனால உன்னோட போக முடியாது. இது ஒன்றும் கலியுகம் இல்லை. பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ எப்போதும் ஒரு லேடியை கூடயே பிஏவா ஐஸ்வராமத்தில் அது செருப்பால் அடிப்பான். அந்த காலம் இது. தொலைச்சிருவா. இந்த காலமா என்ன? எதை வேணாலும் பண்ணலாம்ங்கிறது. அவர் சொன்னார், நான் வக்ஷஸ்தல லட்சுமியா வரேன், நான் வராம போகக்கூடாது. வந்துட்டா. இவர் என்ன பண்ணார், இப்படி மூஞ்சிய இப்படி முகத்துல மார்பில் உட்காந்துருக்கா, அப்படி மறைச்சுன்னு இருக்கா. இவர் 3 அடிங்கிறார், அவன் கூட கொடுப்பேங்கிறான். இவர் போருங்கிறார். இப்படி தகராறு நடக்கிறதே. மகாலட்சுமி என்ன பண்ணினால், இப்படி மாந்தோலை இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி பார்க்க போனான். பகவான் இப்படிங்கிறார், அவ இப்படி மாந்தோலை விளக்குறா, இப்படிங்கிறார். ஏன் பகவான் பார்க்க விடல அப்படின்னா, மகாலட்சுமியை பார்க்க அவன் பார்த்துட போறானேங்கிறதுக்காக இல்ல. மகாலட்சுமி மகாபலி மேல தன் கடாட்சத்தை போட்டால்னா மகாவிஷ்ணுவால அவனை ஏழையா பண்ண முடியாது. எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிக்கம். திகமாந்த மகாதேசிகருடைய ஸ்ரீஸ்துதியில வரதும் இந்த கடாட்சம் பட்டா போறோம். இந்திரன் போம், சந்திரன் போம், குபேரன் போம். அப்படி இருக்கிறத இவ பார்த்தான்னா அவனை ஏழையா பண்ண முடியுமா? அதனால பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறார். இவாளுக்குள்ள நடக்கிற சண்டையை அவர் பார்த்துட்டார், பிருகு. அப்பதான் தெரிஞ்ச ஆடா. ஏன்னா அவருக்கு பிருகு இல்ல, சுக்கராச்சாரின்னு பேர். ஒரிஜினலா அவருக்கு பேர் பார்கவர்னு பேர். பிருகுவோட குழந்தை இல்லைவா. பிருகுன்னு ஒரு மகரிஷி, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள. பார்கவர்னு ஒரு புள்ள, பார்கவின்னு ஒரு பொண்ணு. பார்கவர்ங்கிறது தான் சுக்கராச்சாரியார், பார்கவிங்கிறது மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியோட சகோதரர் இவர். நம்ம மாப்பிள்ளைன்னா சுக்கராச்சாரி பார்க்கிறார். ஏன்னா மகாலட்சுமி தங்கையாச்சே, தங்கையோட ஆத்துக்காரர்னா நம்ம ஆத்து மாப்பிள்ளைன்னா. நம்ம ஆத்து மாப்பிள்ளை சாதாரண ஆள் இல்லையே. ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாத்தையும் சுருட்டின்னு போயிடுவாரு, ஒன்று விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு. இவரை உள்ள விடக்கூடாது, அதனால கொடுக்காத. அவன் சொன்னா, இது பகவான் கொடுக்காத, உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா. சரி, நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேனே. உன்னை அவர் சொன்னார், இல்லைன்னு சொல்லு. போய் சொல்லலாமா? போய் சொல்லலாம். சில சமயத்துல பொய் சொன்னா பொய் சொன்னதா ஆகாது. ஸ்திரீஷு நர்ம விவாகேஜ விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோ பிராமணார்த்தே ஹிம்சாயா நான் அர்த்தம் சியா ஜுகுப்சிதம். இது தோஷம் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன். இதை சொல்லாமையே சகஜமா எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்கா. நான் இந்த இடத்துல வேற இங்க சொல்லலாம் அங்க சொல்லலாம்னு சொன்னேன்னா அது ஒரு சலுகையா போயிடும். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம். ஒரு பெரிய ஆபத்து அடைஞ்சா பொய் சொல்லலாம். அதுக்கு மகாபலி சொன்னா, நீங்க சொல்றது சாமானிய தர்மம். நான் இப்ப யஜ்ஞ தீட்சையில உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
சாஸ்திரம் என்ன சொல்றது? சத்தியம் வதான்னு சொல்றது. பொய் சொல்லாதேன்னு தனிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு சொல்லல. அதே வேதம் யாகத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து தஸ்மாதாகிதான் நானுத்தம் வதே அப்படிங்கிறது. யஜ்ஞசாலையில இருக்கிறவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. அதனால நான் சொல்ல மாட்டேன், நான் கொடுக்க தான் கொடுப்பேன். என் வார்த்தையை நீ மீறி கொடுத்தா உன்னை சபிப்பேன். என்ன சபிப்பேன்? உன் கையை விட்டு சொத்தெல்லாம் போக கடவுள்னு சபிப்பேன். போனா போட்டான். உலகத்துல எத்தனையோ பேர் எப்படியோ சொத்தை ஒழிக்கிறான். சூதாடி ஒழிக்கிறான், குடிச்சு ஒழிக்கிறான், கூத்தியாலோட போய் ஒழிக்கிறான், ரேஸில் ஒழிக்கிறான், ஆன்லைன் ரம்மியில ஒழிக்கலாம், எல்லாத்துக்கும் மேல ஷேர் மார்க்கெட்ல ஒழிக்கிறான், பிசினஸ் பண்றேன்னு ஒழிக்கிறான், கடன் கொடுத்து ஒழிக்கிறான், கடன் வாங்கி ஒழிக்கிறான். சொத்தை ஒழிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. நான் தானம் பண்ணி ஒழிச்சேன்னு இருக்கட்டுமே, தானம் பண்ணி என் சொத்து போச்சுன்னு இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன்னு காவிய சப்தோபி தைத்யஹ யசத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ கொடுக்கதான் கொடுப்பேன், சபிப்பேன். சபிச்சுக்கோங்க. இவன் கையில தீர்த்தத்தை எடுக்கிறதே அவன் பொண்டாட்டி விந்தியாவளி வந்துட்டான். அவன் வந்து அந்த தீர்த்த பாத்திரத்தை புடுங்கினான், ஜலம் பஞ்சபாத்திரத்தை புடுங்குறான். இது வரைக்கும் வாத்தியாரோட சண்டை போட்டிருக்கோம். இவன் மாமி வந்துட்டா. அடுத்தது சில வாத்தியாரை சமாளிக்கலாம், மாமி எப்படி சமாளிக்கிறது? இப்படி பார்த்தான், விந்தியாவளியை இப்படி பார்த்தான். இந்த கணவன் மனைவிக்குள்ள உயர்ந்த பாஷை, லாங்குவேஜ், மொழி எது சொல்லுங்க? இந்தியா, இங்கிலீஷா? பார்வை. பார்வை. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு புரியணும். அதுதான் உயர்ந்த வாழ்க்கைங்கிறது. அங்கேருந்து 2 பேர் வந்தோடனே இப்படி பார்ப்பார். பார்த்தோடனே அந்த அம்மாவுக்கு தெரியும், தூத்தம் கொடுக்கணுமா, காஃபி கொடுக்கணுமா, டீ கொடுக்கணுமா, ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா, டிஃபன் கொடுக்கணுமா, உள்ள போகணுமா, எல்லாம் தெரியும். அத்தனையும் இந்த பார்வையில தெரிஞ்சுக்கணும். இது 2 பேருக்கும் புரியணும். சில அம்மாவுக்கு எல்லாம் புரியும். அங்கேருந்து மாமி பார்த்தா இவர் அந்த பக்கமே பார்க்க மாட்டார், அப்படியே தெரியும். மாமி பார்த்தா இவன் அந்த பக்கம் திரும்பிடுவான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பார்ப்பான். 2 சைடு உண்டு அந்த விஷயம். நான் உங்களை தானம் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே, விந்தியாவளி சொன்னார். அப்புறம் தானம் பண்றதே ஜலம் போட வேண்டியது மனைவியோட தர்மம் தானே, அதனால நான் போடுவேன் அப்படின்னார். இந்த இடத்துல நாராயண பட்டத்தில் கேட்கிறாள், இது சத்தியமா குருவாயிருப்பான்? ஏன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம். யாராவது டொனேஷனோ அல்லது இது மாதிரி சொந்தக்காராலோ ஒரு பண சம்பந்தமா வந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஆத்துக்குள்ள முக்காவாசி அந்த மாமியே டீல் பண்ணி அனுப்பிச்சிடுவாவால. சில இடங்கள்ல மாமி கொஞ்சம் சாஃப்டா இருந்தா உள்ள டென்ஷனா இருப்பா. அங்க ஹால்ல பேசிட்டே இருக்கிறதவே அங்க கிச்சன்ல இங்க வாங்குவோம் என்ன கேட்காம ஏதாவது கொடுத்தேன் தெரிஞ்சேரி அப்படின்பா. அவன் என்னமோ மகாபலி மாதிரி சர்வ சொத்தை தானம் 50 ரூபா 100 ரூபா கொடுக்கறதுக்கே இத்தனை பாடு. அது மாதிரி உள்ள உலகத்துல எல்லா சொத்தையும் இவன் இழக்க போறான்னு தெரிஞ்சு அதுக்கு நான் தான் ஜலம் போடுவேன்னு ஒரு பொண்ணு சொன்னா இது ஆச்சரியம் இல்லையா? விந்தியாவல்யா நிஜ தைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம் ஆச்சரியம் ஆச்சரியம் சகலமபி சப்ரார்ப்பயத்தோய பூர்வம். இப்படி சொல்ல இவள் தானம் பண்றதே மகாவிஷ்ணு ஸ்வரூபாய பிராமணாயங்கிறதுக்கு மேல மகாவிஷ்ணவே துப்பியமகம் சம்பிரதேன்னா நேர கொடுத்தான். பகவான் வாங்கின உடனே ஆகாசிலிருந்து புஷ்பமாதி பொழிஞ்சது. விந்தியாவளி அவன் மகாபலி, அவன் மனைவி விந்தியாவளி. மகாபலியினுடைய குழந்தைக்கு பானாசுரன்னு பேரு. இவா 3 பேரும் அதுல மறைஞ்சு போக அந்த புஷ்பத்தை விளக்கிட்டு பார்த்தா பகவான் வாமனாவதாரம் இல்லாம திரிவிக்ரமாவதாரம் எடுத்து நிற்கிறார். உலகளந்த பெருமானுடைய உள்ளங்காலில் அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்கிற 7 லோகங்கள் தொங்குகிறது. முழங்காலில் பர்வதங்கள், கணைக்காலில் பட்சிகள், வஸ்திரத்துல சந்தியா தேவதை, தொடைகள்ல 7 மருத்துக்கள், குஹ்யத்துல நவ பிரஜாபதிகள், லயத்துல 7 சமுத்திரங்கள். பகவானுடைய 2 மார்பலையும் ரிதமும் சத்தியமும் பிரகாசிக்கிறது. பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல லட்சுமி பிரகாசிக்கிறாள். பகவானுடைய கைகள்ல இந்திராதி தேவதைகள் அஷ்டதிக் பாலகர்கள் பிரகாசிக்கிறாள். பகவானுடைய கண்டத்துல வேதம் பிரகாசிக்கிறது. வாக்குல அக்னி பகவான், மூக்குல வாயு பகவான், கண்கள்ல சூரிய சந்திரன், நெத்தியில ருத்ரன்,
பூர்வத்துல விதி நிஷேதங்கள், கேசங்கள்ல மேகங்கள், காதுகள்ல திக்குகள், நரம்பெல்லாம் கங்காதி புண்ணிய நதிகள், எலும்பெல்லாம் மலைகள், ரோமங்கள்லாம் ஓஷதிகள், பகவானுடைய கால் முழுக்க பூமியா இருக்கு, பகவானுடைய புஜங்கள் முழுக்க திக்குகள்ல இருக்கு, பகவானுடைய ஆயிரக்கணக்கான தலைகள் ஆகாசம் முழுக்க பிரகாசிக்கிறது. ஒரு பக்கத்துல பகலா இருக்கு, மற்றொரு பக்கத்துல ராத்திரியா இருக்கு. ஒரு பக்கத்துல சுனந்த நந்த கருட விஸ்வக்சேன விஷ்ணு பார்ஷதர்கள் ஜெயா விஜய் பவான்னு ஸ்தோத்திரம் பண்றார்கள். மற்றொரு பக்கத்துல இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் ஸ்தோத்திரம் பண்றார்கள். நட்சத்திர கணங்கள் மாலை மாலையாக போறது. பகவான் பூமியையும் பாதாளத்தையும் ஒரு அடியாக அளந்தார், சொர்க்கத்தை 2வது அடியாக அளந்தார். 3வது அடிக்கு இடம் இல்லாத போது கோபத்திலோட சத்தியலோகம் பரியந்தம் காலை உயர்த்த பிரம்மா அந்த காலை அலம்பி விடுறார். ஜாம்பவான் பேரிய வச்சுன்னு இந்த திரிவிக்ரமாவதார மூர்த்திய 3 பிரதட்சிணம் பண்றார். பகவான் கருட பகவானை கூப்பிட்டு வருண பாசத்தினால இந்த மகாபலியை கட்டுன்னா அசுரர்கள்லாம் வந்தா தேவதைகள்லாம் தடுத்துட்டான். மகாபலி கேட்டா என்னை ஏன் கட்டுறேன்னா, நீ என்னை ஏமாத்திட்டேன்னா. என்ன ஏமாத்தினேன்னா, 3 அடி தானம் கொடுத்த, உன்னோட ப்ராப்பர்ட்டி பாதாளம் சொர்க்கம் பூமி, இந்த 2ஐயும் 2 அடியா தான் நான் அளந்திருக்கேன், 2 ஃபீட்டா தான் அளந்திருக்கேன், மிச்சம் 1 ஃபீட். அதுக்கு அவன் சொன்னா, நான் இல்லைன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். கொடுக்கறதுக்கு என்ன, எங்கிட்ட இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேட்டான். என்ன இருக்குன்னா, இருக்குன்னா என்ன இருக்கு, எந்த உங்களுடைய திருவடி சரணம் கங்கையை பெருக விட்டதோ, எந்த சரணம் கல்லை பெண்ணாக்கினதோ, எந்த சரணம் பவித்திரமானதோ, எந்த சரணம் வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ, எந்த சரணம் யோகிகள்லாம் ஹிருதயத்துல தியானம் பண்றாலோ, எந்த சரணமானது பிரம்மாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாலோ, எந்த சரணத்தை மகாலட்சுமியானவள் நித்திய சேவை பண்றாலோ, அந்த சரணம் படாத பாவியான என் தலை இருக்கு. 3வது அடிக்கு நான் என்ன கொடுத்தேன், பதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்யகம்பம் வதந்தம் ஆத்ம நிவேதனம்னு பேர். 9வது பக்தி சன்னமத்தையில தன்னையே பகவானுக்கு கொடுக்கூடாது. 2 பேர் தான், ஒன்னு ஜடாயு, இன்னொன்னு மகாபலி. ஜடாயு கொடுத்தார், உன்னோட யுத்தம் பண்ண முடியாது ராவணா, நீ யுவா, நான் வயசானவன், சண்டை போட்டா எனக்கு உயிர் போயிடும்னு தெரியும், ஆனா ராமனுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னா. அது மாதிரி இந்த இடத்துல என்னையே கொடுத்தேன்னு சொல்ல சுகாச்சாரியாலோ நாராயண பட்டத்திலேயோ காலை வச்சேன்னு சொல்ல மாட்டேன்னு. மகாபலி அனுகிரகம் பண்ண, உனக்கு என்ன வேணும்னால் உங்களோட வைகுண்டம் வரேன்னா, வைகுண்டங்கள்லாம் வராத, கீழே சுதலம்ங்கிற லோகத்துல நீ இரு, உன்னோட நான் அந்த வைவஸ்வத மன்வந்தர முடியிற பர்யந்தம் வீட்டு வாசல்ல காவலாளியா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அத்தியாபி சன்னிதத்தேன்னு இப்ப நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துல பகவான் இருக்கா. அந்த யாகத்தை முடிச்சு கொடுத்து இந்திரனுக்கு பதவியை கொடுத்து பகவான் இந்த யாகத்தை பூர்த்தி பண்றான். கிரியமானே கர்மநேதம் தெய்வே பித்ரியேச்ச மானுஷே. நாம் ஒரு காரியம் பண்றதே அது தேவதைகளை உத்தேசிச்சு பண்ணினாலும் சரி, பிதர்களை உத்தேசிச்சு பண்ணாலும் சரி, மனிதர்களை உத்தேசிச்சு பண்ணினாலும் சரி, அந்த காரியத்துல நடுப்புல புரோக்கன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆகும். அது நடுப்புல நிறுத்திட்டு நீங்க வெளியில போயிட்டு வந்து பண்றதே அது கண்டினியூட்டி இருக்காது. இந்த சரித்திரத்தை சொன்னா கண்டினியூட்டி வந்துடும். அது அதனால வேதமே என்ன பண்றது, சரித்திரம் முழுக்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. 2 வார்த்தை, இதம் விஷ்ணு விஜக்ரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. தெரிஞ்ச வாத்தியாரா இருந்தா இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். அதுக்கு இப்ப ஷார்ட்கட் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுங்கிறான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த 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 இருக்க முழுக்க சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் இந்த கர்மாவானது பூர்த்தி ஆகும். இந்த சரித்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இது பரியந்தம் வாழ்நாள்ல நாம ஏதாவது பொய் சொல்லியிருந்தோம்னா, குருக்கிரமஸ்ய சரித்திரம் ஸ்ரோத்ருனா மகமோச்சனம், நம்ம பொய் சொன்ன பாவங்கள்லாம் போயிடும். இந்த சரித்திரத்தை கேட்டா நாம பொய் சொன்ன பாவங்கள்லாம் இன்னையோட அக்கௌண்ட் க்ளோஸ், நாளையிலேருந்து புது கணக்கு, நியூ ஓப்பனிங். நம்ம பொய் சொல்லாம இருக்க போறது இல்லை. இயர் 2 மாதிரி ஒவ்வொரு வருஷம் எதாவது சொல்லி க்ளோஸ் பண்ணுவோமே,